கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள பேச வேண்டும். உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அது ஒரு முதல் பாயிண்ட் இருக்கு. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். மேகம் எப்படி கடந்து போதோ, உன் மீறல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். அகற்றிவிட்டேன் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். முக்கியமான வாக்குத்தத்தம். உன் மீறல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். ஒரு மனிதன் கொடுத்த பாயிண்ட் கிடையாது. கர்த்தர் நமக்கு எழுதி தந்த வசனம். இந்த வசனங்களை யாரெல்லாம் ஆமேன் என்று பெற்றுக்கொள்றீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்படும் போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முதல்ல பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் போதுதான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை அப்படிங்கிறார். நான் உன்னுடைய மீறுதல்களை மேகத்தை போலவும் உன்னுடைய பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். இவைகளை நினை. நீ என் தாசன், நான் தான் உன்னை உருவாக்குனேன் அப்படிங்கிற. நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், விசேஷமான வாக்குத்தத்தம் தருகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு. தேவன் இந்த நாளிலும் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? என்கிட்ட வந்துரு அப்படிங்கிறார். உன்னை நான் மீட்டு கொண்டேன். நம்மளை மீட்டெடுத்த தேவன் மட்டும்தான். நான் உன்னை மீட்டு கொண்டேன். ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மீறுதலையும் சிக்கப்பட்ட நிலைமையிலே, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, இனிமேல் என் பாவத்தை மன்னிப்பாரா என்று புலம்புகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. இன்னைக்குள்ள ஒரு விசேஷமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உங்க பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும் ராஜா.
கிருபையின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. இலவசமாக அப்பா எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. இந்த நாளில் புது கிருபையால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும், உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். உங்க பிள்ளைகளை மூடுங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்தோங்களோ புது எண்ணெயால் அபிஷேகம் ஓடட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க, எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறங்க, எங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் திறங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க பாதபடியில காத்திருக்க அர்ப்பணிக்கிறோம். இரவு போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ள கொழுந்து அக்னி பற்றி பிடிக்கட்டும்ப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால, ஏசு கிறிஸ்து நாமத்தினால பற்றி பிடிக்கட்டும். எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறவங்களோ அந்த எல்லா குடும்பமும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கட்டும். அவனோட பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும், அவனோட பண்டசாலை நிரம்பி வெளியிட்டும். அவனோட கையின் கீழே ஆசிரியங்க, அவனோட சிரசு மேல ஆசீர்வாதங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு அப்பா வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துடுங்க. உங்களோட ரத்த கொண்டைகளை வேலையடைங்கப்பா, வேலை அடைங்க. எல்லா காரியத்திலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம். என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாம் விசேஷமா இப்பொழுதே பரிசுத்த அக்கினியால் நிரப்புங்கப்பா, பரிசுத்த அக்கினியால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய உங்க கனிகளினாலும் ஆவிக்குரிய உங்க வரால் நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கட்டும். அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால, ஏசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கட்டும், பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும். அந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனிதர் கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனர்களே அப்ப மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நீங்கள் ஒருவேளை யாராவது ஜெபிக்க விரும்பினால் 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.